நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கட்டுக்கட்டாக பணம் வரும் வழி. இப்போ ஜாதகப்படி யாருக்கு கட்டுக்கட்டாக பணம் சேருது, அதே சமயத்தில் பணம் வர்றதுக்கு ரொம்ப தடையாக இருக்கிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். மேலும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னென்னா, இப்போ பணமே இல்லாதவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி. நான் இந்த கோயிலுக்கு போகிறது, அப்புறம் இந்த பிரபஞ்ச சக்தியோடு பேசுகிறது, பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி பல வழிகள் இருந்தாலும் அதை பற்றிலாம் நான் இதில் சொல்ல வரல. நான் கிரக ரீதியாக நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு வழி இருந்ததுன்னா நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே செயல்படாது. கிரகங்கள் அமைப்பு இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, சிலருக்கு கிரக அமைப்பு இல்லாததுனால பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, நல்ல கோச்சார ரீதியாக கிரக அமைப்பு இருக்கப்போ திடீர்னு பணம் கிடைக்கும். அப்புறம் கோச்சார ரீதியாக கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா பணம் வர்றது தடைப்பட்டுரும். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு பணம் தேவை அப்படிங்கையில் பணம் கிடைக்கவே கிடைக்காது. அதே போல் அவங்களுக்கு கடன் வாங்க வேண்டியது, பணத்தினால பிரச்சனை, இதனால் மன உளைச்சல், இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் பணம் ஜாதகத்தில் கிரக அமைப்பு நல்லா இருந்தால் பணம் கிடைக்குது, அது எப்படிப்பட்ட கிரக அமைப்பு, அதே சமயத்தில் பணம் கிடைக்காம அதிகமாக பணத்தடை உள்ளவங்க கிரக அமைப்பும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த கிரக அமைப்புகளை பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கிரக அமைப்பு இல்லைன்னா அந்த கிரக அமைப்பை நம்மளே நம்மளுடைய சில செயல்பாடுகள் மூலமாக அந்த கிரக அமைப்பை நம்ம கொண்டு வரலாம். இது என்ன புதுசாக இருக்கே, இந்த மாதிரி கிரக அமைப்பு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்க்குற கிரகங்கள் சாமி கடவுள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் கிரகங்கள் ஒவ்வொரு பொருள்லையும், ஒவ்வொரு மனிதர்லையும், ஒவ்வொரு விலங்குலையும், நம்ம பார்க்குற அத்தனை பொருள்களுமே கிரகம் இருக்குது. அந்த மாதிரி கிரகம் இருக்கிறப்ப அதை வச்சு நம்மளுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் நம்ம சரிப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் ஜாதகத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் இதெல்லாம் ஜோதிடத்தில் தான் இருக்குது, மற்றபடி வேறு எங்கேயும் கிடையாது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை நம்புகிறவங்க இந்து மதத்தில் தான் இருக்காங்க. மற்ற மதங்களில் ஜோதிடத்தையே நம்புறதில்லை. ஏன்னா ஜோதிடங்கிறது கிரகங்கள், சாமி, கோயில் அப்படிங்கிறதே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கிடையாது. அது இந்த உலகில் பிறந்த எந்த மனிதராக இருந்தாலும் சரி, எந்த விலங்காக இருந்தாலும் சரி, எந்த தாவரமாக இருந்தாலும் சரி, அதே போல் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய எல்லாமே கிரக அமைப்பில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பற்றின விஷயத்தை ஒரு புரிதலோடு தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா பணங்கிறத நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் தேவைக்கு கிடைக்க வைக்கலாம். ஆனால் இது ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அடிப்படை விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல. அப்படி சொல்லி கொடுத்தாலும் அதை நம்புறதில்லை. நம்பிக்கை இல்லாததான் கஷ்டத்துக்கே காரணம். ஆனால் இதுக்கு கிரக ரீதியாக எப்படி இருக்கும், பணம் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா, பண தேவை அவங்களுக்கு பூர்த்தி ஆகணும்னா ரொம்ப சுலபமான வழியெல்லாம் இருக்குது. நம்ம ஜோதிட ரீதியாக கிரகங்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்து ராசி இதெல்லாம் ராசி பலன் இதெல்லாம் பார்த்து அது சரியாக நடக்கலைன்னா
அதுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது அப்படிங்கிறத நினைக்காம ஜோதிடத்து மேலே தவற சொல்லுவாங்க. ஜோதிடம் பொய், இது ஜோதிடம் வந்து சரியில்லை, அதெல்லாம் பார்த்தா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி பேசினாலும் கிரகங்கள் அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கிரகங்களால் பாதிப்பு நல்லதோ கெட்டதோ நடந்துக்கிட்டு தான் இருக்கணும். சரி, இப்போ பணம் வரதுக்கான இந்த பதிவில் எப்படி ஒருத்தருக்கு கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி பணத்தடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து கிரக ரீதியாக பணம் அப்படிங்கிறது பார்க்கும்போது சுக்கிர பகவான் வருவார். அதே போல் நம்ம ஏன் சுக்கிரனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பணங்கிறது வந்து தனஸ்தானமாக நம்ம காலபுருஷனுக்கு சொல்லப்படுறது வந்து 2ஆம் இடமான ரிஷபம். மேசம் ஃபஸ்ட்டு, 2ஆம் இடம் வந்து ரிஷபம் சொல்கிறோம். அந்த ரிஷபத்தோட அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறதுனால தான் பணத்துக்கு நம்ம சுக்கிரரை சொல்கிறோம். இதுக்கடுத்து பணம் எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு உழைப்பு அதுக்கு இருக்கணும். வேலையோ இல்லை தொழிலோ வியாபாரமோ பண்ணணும், அது வழியாக தான் வருமானம் வரும். அப்போ வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறத குறிக்கிறது யார்? சனி பகவான். சரி, இந்த சனி பகவான் வந்து வேலை, தொழில் இது செஞ்சால் பணத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா, அவர் யாரோட சேரணும் அப்படின்னா சுக்கிரரோட சேரணும். அப்போ தான் சனி பகவானே லாபத்தை கொடுப்பார். அதனால தான் சனி பகவானுக்கு 2 வீடில் ஒரு வீடு தொழில், வியாபாரம், வேலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் 10ஆம் இடமாகவும், லாபம்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடமும் சனி பகவானுடைய வீடாக நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா சனி சுக்கிரன் இணைவு இருந்தாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பண வசதியோடு தான் இருப்பாங்க. இப்போ சனி சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் இருந்தாலும், ஏன்னா நான் சொல்கிறது வந்து உச்சம் பெற சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய மீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, கன்னி ராசியாக இருக்கக்கூடிய அங்கே சுக்கிரன் நீசம், அங்கே கூட சுக்கிரன் சனி இணைவு இருந்தால் நிச்சயம் பணம் கிடைக்கும். கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா சுக்கிரன் சனிக்கு நிச்சயமாக அந்த பவர் உண்டு. சுக்கிரன் சனி இணைவுங்கிறது ஒரே கட்டத்தில் இருக்கணும்னு கிடையாது. இப்போ சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆவது இடத்துலையோ 9ஆவது இடத்துலையோ சனி பகவான் இருந்தாலும் இது வந்து இணைவு மாதிரி தான் எடுத்துக்கணும். எந்த ஒரு கிரகங்களும் 1 5 9 திரிகோணமாக இருந்தால் அது இணைவு மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட இணைவு வந்து ஜாதகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு பணத்தடை இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துகிட்ருக்கோம். நீங்கள் சொல்லலாம் சுக்கிரன் சனி இணைவு இருக்குது ஆனால் பணமே வரலன்னு, அது தப்பாக எதுவும் குறிச்சிருப்பாங்க. ஜாதகத்தில் நல்லா பார்க்கணும். சுக்கிரனையும் சனியும் இணைச்சி போட்டிருப்பாங்க. பக்கத்துக்கு கட்டமாக இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். சில பேர் கையில் எழுதும்போது அந்த மாதிரி தவறாக எழுதிடுவாங்க, நோட்டில் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இணைவு இருந்தால் நிச்சயமாக அவங்கள்ட்ட பணம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். கிரகங்களை தப்பு சொல்லக்கூடாது. கிரகங்கள் வந்து ஏமாத்தாது. கிரகங்கள் வந்து உண்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சுக்கிரனும் சனி பகவானும் 6 8 அமைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் வரும். அப்போ 6 8 இருந்ததுன்னா சாஸ்தாங்கமாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு நிச்சயம் பணத்தடை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்லலாம் சில பேர் வந்து சுக்கிரன் சனி சாஸ்தாங்கமாக இருக்குது ஆனால் எனக்கு பணம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பண கஷ்டத்தையும் கொடுத்துருக்கோம், பணத்தையும் கொடுக்கும். ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவோட சுக்கிரன் இணைஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைச்சிரும். ஏன்னா குருங்கையில் அவர் வந்து ஒரு சுப காரியத்தை நிகழ்த்தக்கூடியவர். ஆண்களுக்கு வந்து அது ஜாதகரையே நம்ம சொல்கிறது. அதனால் குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், பணம் வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் சுக்கிரன் சனி இருக்கிற மாதிரி
குரு சுக்கிரனுக்கு இருக்காது. அதனால் இந்த குரு சுக்கிரன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக குரு சுக்கிரன் வரக்கூடிய நேரத்தில் திடீர்னு பணம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் சுக்கிரன் சனி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கோச்சார ரீதியாக வரும்போது சுக்கிரன் சனி இணைவு கிடைக்கும்போது அதிக அளவில் பணம் கிடைக்கும். நிறைய பெரிய அளவில் எதிர்பார்க்குற பணம் கட்டாக கிடைக்குதும்பாங்களா, அதெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி சுக்கிரன் சனி ஜாதகத்தில் இல்லை, என்ன செய்கிறது? இப்போ எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதா? பணம் தேவை எவ்வளோ இருக்கும்? பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம். எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பணம் இருந்தால் 10 செய்யலான்ட்டு. ஆமாம், 10 என்ன 11 செய்யலாம். பணம் எவ்வளோ வேணாலும் செய்யலாம், அந்த பணம் தானே வேணும். இப்போ அதுக்கு ஒரு ஈஸியான சுலபமான வழி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகில் இருக்க எல்லாமே கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன். அது உயிராக இருக்கவங்களும் சரி, மிருகங்களும் சரி, அதே போல் பொருளாக இருக்கிறதும் எல்லாமே கிரகங்கள் தான். அப்படி இருக்கையில் நம்ம இப்போ பணம் இல்லாதவங்க, அடிக்கடி தடைப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சுக்கிரன்னா இனிப்புங்க. இனிப்பாக இருக்கிறது எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ நீங்கள் இனிப்பில் எது வேணாலும் வாங்கிக்கலாம். மிட்டாய், சாக்லேட்டு எது வேணாலும் வாங்கலாம், ஆனால் இனிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு சனீஸ்வரர் அவர் எப்படி கொண்டு வர்றது இணைக்கிறதுக்கு? அப்போ உழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த மிருகம், எந்த அனிமல் அதிகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எறும்பு எப்போவுமே சுறுசுறுப்புக்கு பெயர் போனது, எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கும். எறும்பை பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் பேங்க்கே உலக அளவில் கண்டுபிடிச்சதுக்கான காரணமே எறும்பு தான் மனிதனுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. பேங்க்கில் தான் பணம் அதிகமாக இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, சேமிக்கும் இடம்தான் பேங்க்கு. பணத்தை நிறைய பணம் வந்துருச்சுன்னா அதை அப்பயே செலவு பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பணம் ஒருத்தர்கிட்ட சேருதுன்னா அப்போ அவரால் எப்படி செலவு பண்ண முடியும்? அதே போல் ஆதி காலத்தில் இது பணமாக இல்லாமல் பண்டங்களாக வந்தது. ஒரு மனுஷன் சாப்பிட்றதுன்னா எவ்வளோ சாப்பிட முடியும்? அப்போ எதிர்காலத்துக்கு வேணும்னு பண்டங்களை சேமித்து வச்சாங்க. எப்படி சேமித்து வச்சாங்க? இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா எறும்புகள் தான். எறும்புகள் எப்போவுமே நல்ல உழைப்பு, அதே சமயத்தில் எதிர்காலத்துக்கு இப்போ அது வெயில் காலத்தில் தான் வெளியில் இருக்கும், மழை காலத்தில் அதோடைய இருப்பிடத்துக்குள்ளே போயிடும், அதால் உழைக்க முடியாது. அந்த நேரத்துக்கு தேவையானதை அது வெயில் காலத்திலே கொண்டு போய் சேமித்து வச்சிரும். இந்த சேமிப்பு பழக்கம் அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் இன்றைக்கி பேங்க்கெல்லாம் பணத்தை சேமிக்கிற இடமா இருக்குது. அதனால் இந்த எறும்பு எந்த இடத்துல வரும்னா இனிப்பு இருக்கிற இடத்துக்கு வரும். அதனால் நீங்கள் எறும்புக்கு போய் ஸ்வீட்டோ இல்லை சாக்லேட்டோ எது வேணாலும் கொடுக்கலாம், இனிப்பு சம்மந்தப்பட்டது. எறும்புக்கு நீங்கள் தினந்தோறும் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிச்சிடும். சேமிப்பு தன்னால் உருவாகும். இப்போ புரியுதா? இப்போ ஒரு 2 கிரகத்தை நம்ம சுக்கிரன் சனியை இப்போ இணைச்சாச்சு. ஏன்னா எறும்பு சனீஸ்வரரோட குணத்தில் இருக்கக்கூடியது, உழைப்பை குறிக்கக்கூடியது. இனிப்புங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இது 2ஐயும் உங்களால் இணைக்க முடிஞ்சிட்டால் உங்களுக்கும் கட்டுக்கட்டாக பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப எளிமையான ஒரு முறை, ஆனால் வலிமையான முறை. இது நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பணம் பெரிய அளவில் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சேமிக்கிற அளவுக்கு பணம் வரும். ஏன்னா எறும்பு சேமிக்குதுல்ல, அதனால் இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு தான் நான் இந்த தலைப்பு ஜாதகப்படி கட்டுக்கட்டாக பணம் வரும் வழின்னு வச்சுருந்தேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.